ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டுங்கிறனால எங்கள் அக்கா வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து பீஸா பண்ணலான்னு முடிவு பண்ணோம். என்கிட்ட ஆல்ரெடி அதுக்கு தேவையானது எல்லாமே இருந்தனால அதை வச்சே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு பீஸாவோட பேட்டரை இங்கே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். அதை போட்டுட்டோம். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக செஷ்வான் பீஸா சாஸ் எங்ககிட்ட இருந்துச்சு. அதை லைட்டாக நல்லா ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்கிட்ட இருக்க எல்லா டாப்பிங்ஸையும் போடலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே மேலாப்பில் தூவி விட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமெல்லாம் யோசிச்சா தக்காளி போடலாமான்னு. தக்காளி போட்டால் கண்டிப்பாக எங்கள் 2 பேருமே எடுத்து ஒதுக்கி தான் வைப்போம். எனக்கு 2 பேருக்குமே தக்காளி பிடிக்காது. ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம். அதை அள்ளி எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்வீட் கார்ன் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறையாவே ஸ்வீட் கார்ன் போட்டுட்டோம். அதுக்கப்புறமேலு சீஸ் இஸ் மேண்டட்டரி. நம்ம பண்ணுறது வந்து சீஸி பீஸாவாக இருக்கணுங்கிறதுக்காக மழை சாரல் போகிற நிறையா சீஸ் எடுத்து கொட்டிட்டோம். கொட்டி ஜஸ்ட் மூடியை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுட்டோம். சூப்பரான சீஸி பீஸா எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப டெம்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை, சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பை காய்ஸ்.